அப்படி நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என் கூட பேசாமல் இருக்க? நான் தான் அவ்வளோ சாரி கேட்டுட்டேன்ல, ஆனாலும் என் கூட பேச மாட்டேங்கிறான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பைத்தியம் லூஸு. இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியே மெயின்டைன் பண்ணுறான்னு பார்க்குறேன். என் கூட உன்னால் பேசாமல் இருந்துட முடியுமாடா? பண்ணி எருமை எருமை, என் கூட பேசாமல் என்னை கஷ்டப்படுத்துறல. இருடா, நானும் உன் கூட பேச மாட்டேன். சாரக்குட்டி, உங்க அத்தை யாரை திட்டிட்டு இருக்கா? போய் கேட்போமா? அடி நிவ்யா, நிவ்யா. வா ஸ்வேதா. என்னடி இவ்வளோ சோகமா இருக்க? ஆமா, யாரை திட்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. சாராவை என்கிட்ட கொடு. செல்லக்குட்டி. சாராக்குட்டி சாப்பிட்டீங்களா? அம்மானுக்கு மாமாவும் கொடுத்தாங்களா? ஓ, சாப்பிட்டீங்களா செல்லம்? சூப்பர் தங்கம். அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் உன் முகம் இவ்வளோ சோகமா இருக்கு? என்னதான் நடந்துச்சு சொல்லு என்கிட்ட. ஒன்றும் இல்லை, எனக்கும் கண்ணாவுக்கும் சண்டை. சண்டையா? என்னாச்சு? கார்த்தி தெரியும்ல, நம்ம ஸ்கூல்மேட் கார்த்தி. ஆமாம், அவன் இப்போ டாக்டர் ஆயிட்டான். அதுவும் நம்ம ஊரில் தான் டாக்டராக இருக்கான். உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட ஏன் சொல்லலை? எனக்கு அம்மா சொன்னாங்க, உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு படித்து டாக்டர் ஆகிட்டான், நீ தான் பிடெக் படித்து வீட்லேயே கிடக்குறேன்னு அம்மா என்னை திட்டினாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ அதுக்கு என்ன? அது இல்லடி, அவன் என்னை ஸ்கூல் டைமில் லவ் பண்ணால, இன்னும் என்னையே தான் நினச்சிட்டு இருக்கானோ. நீ தானே என்னை வெயிட் பண்ண சொன்ன, அதனால தான் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு அவங்க அக்கா பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு கூட வாழ மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பாவம் அவனுக்காகவே டாக்டருக்கு படித்து அவன் வேலை பார்க்குற இடத்துலையே வேலை பார்த்துட்ருக்கு. ஆனால் இவன் அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். சரி, அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் கண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. என் கூட பேச மாட்டேன்னு உட்காந்துருக்கான். இதான் மேட்ரா? அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கார்த்தியை பிடிக்காது. நீ அவன்கிட்ட போய் பேசினா அப்புறம் அவனுக்கு எப்படி கோவம் வராமல் இருக்கும்? நீ சும்மா நார்மலாக அவன்கிட்ட பேசினாலே அவன் வல்லுன்னு விழுவான். இந்த அழகில் கார்த்தி ஐயா உன்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் உன் புருஷனுக்கு கோவம் வராதா? அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன்ல, கொஞ்சம் என்னை மன்னிக்க கூடாது அவன். உன் கூட பேசாமல் இருக்கானா? ஆச்சரியமா இருக்கு. 5 நிமிஷம் உன் கூட பேசாமல் இருக்க முடியாது அவனால். ஆமாடி, 2 நாள் ஆச்சு என்கிட்ட பேசி. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்னமோ சொன்னால இவ. ஆமாடி. சாரக்குட்டி, இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? அம்மான்னு சொல்றாடி. இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. செல்லமே, இப்பவே இது உங்க அப்பா கிட்ட சொல்லணும். நான் வீட்டுக்கு போறேன்டி, போய் ரஞ்சித் கிட்ட சொல்லணும். இனி இவ அம்மான்னு கூப்பிட்டதா சொல்லி சொல்லி அவர்கிட்ட வெறுப்பேற்றணும். அவர் சொன்னாரு முதல்ல என் பொண்ணு அப்பான்னு தான் சொல்லுவாங்க, ஆனா என் பொண்ணு அம்மான்னு தான் சொல்லியிருக்கா. நான் போய் அவரை வெறுப்பேற்றுறேன். சரிடி. இப்படியே உட்காந்துருந்தா சரிப்பட்டு வராது. அவன்கிட்ட போய் பேசுவோம். இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு என் மேலே கோவமாக இருக்க முடியும்? இந்த வாட்டி கண்டிப்பாக என்னை மன்னிச்சிருவான். சரி, அவன்கிட்ட போய் பேசுவோம். சும்மா தான் உட்காந்துருக்கலாம், வெறுப்பேத்துமா? மா மா. டேய் புருஷா, சாரிடா. மா எங்க இருக்கீங்க? ஆன்ட்டி கோயிலில் இருக்காங்க. நானும் ஆன்ட்டியும் தான் கோயிலுக்கு போனோம். ஆன்ட்டி நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன், நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. இப்போ உனக்கு ஏதாச்சும் வேணுமா? யாரும் எனக்கு எதுவும் செஞ்சு தர தேவையில்லை. டேய், நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, ஏன்டா இப்படி பண்ணுற? இன்னும் நம்ம பொண்டாட்டியை கோவப்படுத்தணுமே. ஃபோன் பேசுற மாதிரி வெறுப்பேற்ற வேண்டியதுதான். அப்பதான் இன்னும் கோவமாவா, ஜாலியா இருக்கும். டேய் டேய் நில்லுடா. கோவமாவா போகிறேன்? இந்த வரேன், உன் பின்னாடி நானும் வரேன். இன்னைக்கு விடக்கூடாது, எப்படியாவது அவனை சமாதானம் பண்ணிடணும். ஹலோ, டேய் மச்சான், எப்படி இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நம்ம ஊர்ல தான் இருக்கேன் நானும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? ஆமாடா மச்சான், வாழ்க்கையே ரொம்ப போர் அடிக்குது. கல்யாண வாழ்க்கையே பிடிக்கல. வாடா, எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வருவோம். மூவி போயிட்டு வருவோமா? ரொமான்டிக் மூவி. ஓஹோ, கதை அப்படி போகுதா?
உனக்கு என் கூட வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கையே போர் அடிச்சிருச்சு என்னடா, இதில் ரொமான்டிக் மூவி வேற. இரு உன்னை வச்சுக்கிறேன். சரி, நீ டிக்கெட் எடுத்துட்டு சொல்லு, நான் வந்துடுறேன். நிவ்யாவா? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. பின்ன என்னடா, எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, சண்டை போட்டுட்டே இருக்கா. அவளை டிவோர்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்னது, டிவோர்ஸா? உன்னை இருடா வரேன். ஏய், என்னடி இது கையில கத்தி? என்ன சொன்ன, என்னடா சொன்ன? டிவோர்ஸ் கொடுப்பியா எனக்கு? அவனை உன்னை கொன்று வேண்டாம். வேற என்ன சொன்ன? என் கூட வாழ்ந்து வாழ்ந்து உனக்கு போர் அடிச்சிருச்சா? அது இல்லாமல் ரொமான்டிக் மூவி போக போறியோ? இருடா மாவனே, நீ இருந்தா தானே போவ. நீ வேணாம் பொண்டாட்டி, நீ அவசரப்படுற. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், வேணாண்டி. அதெல்லாம் முடியாது, உன்கிட்டலாம் பேசி தீர்க்க முடியாது, தீர்த்துட்டு தான் பேசணும். ஏய், என்ன இருந்தாலும் நான் உன் புருஷன்டி. ப்ளீஸ் டி, கத்திய கீழே போடு, பயமா இருக்கு எனக்கு. அம்மா, அம்மா இங்க பாருங்க என்ன பண்றான்னு. கத்துடா, நல்லா கத்து. ஏய் வேணாண்டி, இப்ப என்னடி பண்ண போற? ப்ளீஸ் பொண்டாட்டி, கத்திய கீழே போடு, எனக்கு பயமா இருக்கு. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முகத்துல இருந்து அப்படியே கோடை போட்டுக்கிட்டே வரலாமா? இல்லை இல்லை, வயிற்றை கிழிச்சு குடலை உருகிடலாம். என்னது, வயிற்று கிழிக்க போறியா உன்னைய? எப்படி பிடிச்சனா? இப்போ கையை விடுறியா இல்லையா? நீ கையை விடுறா. எனக்கு இருக்கிற கோவத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கையை விடு. முடியாதுடி என் செல்ல பொண்டாட்டி. மணி பாமகாமரி சரி பா மணி பாமகாமரி சரி கமரே சரி பாகமரே சரி கமரே சரி பாகமரே சரி பாப்பா மதாதா பகமரே சரி பாப்பா மதாதா பகமரே தனிசா நிசனி பா கதா பா தனிசா நிசனி பா கதா நீ சரே. என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், உனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. என் கையை விடு. முடியாது. கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியாடி, கொலகாரி கொலகாரி. என்னென்ன, என் கூட வாழ்ந்து உனக்கு போர் அடிச்சிருச்சுன்னு சொல்கிற, டைவர்ஸ் கொடுப்பேன்னு சொல்கிற, ரொமான்டிக் மூவி பார்க்க போகிறேன்னு சொல்கிற, அப்புறம் உன்னை கொஞ்சுவாங்களா? அப்படி யார்கிட்டடா பேசிக்கிட்டு இருந்த? உன் மனசில் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு, அதான் உன் மனசில் இருக்கிறது வெளியில் வந்திருக்கு, சரிதானே? சொல்லுடா, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உன் மனசில்? யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்த? நான் உன்னை சும்மா வேறுபேத்துறதுக்கு ஃபோன் பேசுற மாதிரி நடிச்சேன்டி. நான் சத்தியமா யார்ட்டையும் பேசல. நீ வேணா என் ஃபோன் எடுத்து கால் ஹிஸ்டரி எடுத்து பாரு. என் பொண்டாட்டி கோவப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு ஆனந்தம், அதான். ஆனா நீ பத்திரகாளியா மாறுவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலடி. நான் மட்டும் உன்கிட்ட கத்திய பிடுங்கலன்னா கண்டிப்பா குத்திருப்ப. என்ன அந்த அளவுக்கு வெறியா இருந்த. ஆமாம், பயங்கர கொலவெறியில் இருந்தேன், தப்பிச்சிட்டேன். பேச்சு கூட இனிமேல் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு வந்துச்சு உன் வாயில இருந்த, அவனை அவ்வளோதான் பார்த்துக்கோ. சரிம்மா தாயே, உன்னை பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சிருச்சு. சத்தியமா டிவோர்ஸுங்கிற வார்த்தையே என் வாயிலிருந்து வராது. சரியா தாயே? அது சரி, என் கையை விட, எனக்கு வலிக்குது. ஐ, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேனா? பிளான் பண்ணதே இதுக்கு தானே. எதுக்கு பிளான் பண்ண? வேற எதுக்கு, ரொமான்ஸ்க்கு தான். ம், ம். போதும் போதும். என்னடி இப்பதான் ஆரம்பிச்சா அதுக்குள்ள போகுதுன்னு சொல்ற? உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னது? கார்த்தி விஷயத்தை பற்றி. என்ன பொண்டாட்டி, எந்த நேரத்துல எதை பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவனை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத, சொல்லிட்டேன் நான். ஏன் முன்னாடியே இனிமே உன்னை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்றான். எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா அன்னைக்கு? நீ என்னடானா அவன் கூட நின்று பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னை விட அவன் தானே முக்கியம். என்னை விட அவனை தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும்.
ஆமாம், உன்னை விட எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டா. பாத்தியா, நீ என்கிட்டயே அப்படி சொல்றல, அப்போ என்னைய பிடிக்காதா? நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லையா? லூசு மாதிரி பேசாத புருஷா. நீ எனக்கு ஃப்ரெண்டு மட்டுமா? சொல்லு, ஃப்ரெண்டு மட்டுமாடா? நீ எனக்கு ஃப்ரெண்ட், லவ்வர், ஹஸ்பண்ட் அண்ட் எவ்ரிதிங். ஆனால் எனக்கு அவன் அப்படி கிடையாது. அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் அவன்கிட்ட சொன்னது அவனுக்காக இல்லை, உனக்காக தான். நீ என்னை லவ் பண்ணுறது எனக்கு தெரியும். ஆனால் நீ படிக்காமல் வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவனுக்கு சொல்கிற மாதிரி உனக்கு சொன்னேன். அதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்டா. நான் உன்கிட்ட டைரெக்டாக சொன்னான் நீ ஹர்ட் ஆயிடுவேன்ட்டு தான் நான் அவனுக்கு சொல்கிற மாதிரி உனக்கு சொன்னேன். மற்றபடி எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூல் டைம் வர லவ் மேலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் உன் மேலே வச்சுருந்தது உண்மையான லவ்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் நான் சொன்னது தப்பாக எடுத்துக்கிட்டு கார்த்தி இத்தனை நாள் வரைக்கும் அவன் என்னையும் நினச்சிட்டு இருக்கான்டா. அதை கண்டிப்பாக மாற்றணும். அதுவும் இல்லாமல் இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? நிஜமாவா? யாரு அந்த பொண்ணு? நம்ம போய் பார்க்க போனோம்ல டாக்டர் பவித்ரா, அவங்க தான் அவனோட ஒய்ஃபாம். அந்த பொண்ணு கார்த்தியோட கூட பிறந்த அக்கா பொண்ணாம். அவன் என் மேலே வச்சிருக்க லவ்னால அந்த பொண்ணு கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானா. டிவோர்ஸ்க்கு வேற அப்ளை பண்ணிட்டானா. அதான் அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுச்சு அன்னைக்கு. நான் என் மாமாக்காக தான் டாக்டருக்கே படித்தேன். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கேயே வந்து சேர்ந்தேன். ஆனால் அவர் என்னை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிச்சு. என் மாமா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது, நான் அவர் கூட வாழணும்னு அவ்வளோ அழுதுச்சு இந்த பொண்ணு. என்னடி சொல்ற? இவ்வளோ விஷயம் நடந்துச்சா அன்னைக்கு? ஆமாடா பைத்தியம். அன்னைக்கு அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீ பெரியவனும் ஆட்டம் கோச்சுக்கிட்டு உட்காந்துருந்த. சரி சரி, திட்டாத. இப்போ என்ன செய்யறது? இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்லேயே இருந்துட்டு அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு அந்த திருப்தியோடு நம்ம ஊருக்கு போவோம்டா. இப்போ எனக்கு நாள் தள்ளி போதில்ல, அதனால் இந்த டைமில் லாங் ட்ராவல் பண்ணக்கூடாதான். அதான் அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்காகவும் இருந்த மாதிரி இருக்கும்ல. நீ எனக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு பாருடா. என்னடி சொல்ற? ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் தர மாட்டாங்கடி. அது சரி, நம்ம எப்படி அவங்கள சேர்த்து வைக்க முடியும்? ஏதாச்சும் ஐடியா பண்ணு புருஷா. அவங்கள எப்படியாச்சும் சேர்த்து வச்சே ஆகணும். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம சொன்னதுனால தான் அவன் இப்படி ஆயிட்டானோன்னு நான் நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ்டா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சரியா? ம், சரி, ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு. நீ கேட்டு இது வரைக்கும் நான் ஏதாவது முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் பொண்டாட்டி. ஹெல்ப் பண்ணுறேன், சத்தியமாக ஹெல்ப் பண்ணுறேன், சரியா? அப்புறம் நீ கார்த்திக்கிட்ட பேசணும், சரியா, எனக்காக. அவன் கூடலாம் பேச முடியாது. எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. ப்ளீஸ்டா, எனக்காக. சரி, ட்ரை பண்ணுறேன். உடனேலாம் என்னால் பேச முடியாது. ம், இது போதும் இது போதும். என் செல்ல புருஷன். ம், ம். என் செல்ல பொண்டாட்டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூடா என் செல்ல மாமா.